அனைத்து இந்திய சகோதர சகோதரிகளுக்கும் எனது இந்திய உறவுகளுக்கும் 78வது ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நமது பாரத பிரதமர் அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்துள்ளார். அவரது 11வது முறையான தேசிய கொடியை இன்று பறக்கச் செய்துள்ளார். இன்னைக்கு அவருடைய பேச்சுக்கள் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்துள்ளது. குறிப்பா அதில் உள்ள சிறப்பு அம்சங்களை நாம இங்க பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இந்தியா என்பது செக்யூலர் நேஷன், இந்தியா என்பது செக்யூலர் நேஷன் இங்க இருக்கக்கூடிய அனைவருமே சொல்லிட்டு வரோம். ஆம், இந்தியா என்பது மதச்சார்பற்ற நாடுதான். இங்கு அப்படித்தான் அனைவரும் வாழ்ந்து வருகிறோம். ஆனா இங்க மதத்திற்கு ஒரு சட்டமா இருக்கு. அந்த மதத்திற்கு ஒரு சட்டமாக இருக்கக்கூடியதை யூனிஃபார்ம் சிவில் கோடை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இந்திய சட்டமானது அனைவருக்குமே ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என தெரிவித்துக் கொள்ளணும். அதே போல இன்னைக்கு ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த சட்டத்தை கூடிய விரைவில் அமுல்படுத்துவேன் என்று சூசகமாக சொல்லியுள்ளார். எப்படி? செக்யூலியர் கோடு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம தமிழக அரசாங்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, சனாதனத்தை வேறு இருப்போம், சனாதனத்தை அதை இழிவுபடுத்துவோம், சனாதனத்தை அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் சொன்னோம். ஆனால் மாற்று மதத்தை பற்றி பேசவே மாட்டாங்க. எப்படிலாம் முட்டு கொடுத்து தலையை தூக்கின்ற தினமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அதே போலதான் இன்னைக்கு இந்தியாவின் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கமும் அப்படித்தான் பண்ணோம். சனாதனத்திற்கு எதிராக பேசுவாங்க, எல்லாமே இது பண்ணுவாங்க. ஆனா செக்யூலியர் நேஷன் செக்யூலியர் நேஷன் செக்யூலியர் நேஷன் அவங்களுக்கு இதன் இதில் தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க. அது மட்டுமா, இன்னொரு விஷயத்தை நாம குறிப்பா இங்க பார்த்தே ஆகணும். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல். இப்போ இந்த பல கட்டமா தேர்தல் நடக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்குமே அது சுமைதான், பாரம்தான். அவர்களுடைய செலவு கணக்கெல்லாம் மக்களுடைய தலையில தான் விழுகுது. அதனால இதை நடத்திட்டோம்னாவே மக்களுடைய பிரச்சனைகள் பல வகையில தீர்க்கப்படும். இது போல பல சிறப்பான அம்சங்களை இன்னைக்கு ஐயா பிரதமர் மோடி சொல்லியிருக்காங்க. குறிப்பா கொல்கத்தால ஒரு பெண் மருத்துவர் பிஜி படிக்கக்கூடியவங்க பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசியிருக்காங்க. இதே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகம்லாம் பார்த்தோம்னா இந்த விஷயத்தை பெருசே படுத்தல. இதே உத்தரப்பிரதேசில் யோகி ஆதித்யநாத் இஸ்லாமியர்கள் கடைகள் எல்லாம் பேர் பலகை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லதான் பெருசு பண்ணுவாங்க. அவர்கள் இஸ்லாமிய கடைகளுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்களா, இல்ல இந்து கடைகளுக்கும் சேர்த்து சொல்லியிருக்காங்களா, இல்ல கிறிஸ்துவ கடைகளுக்கும் சேர்த்து சொல்லியிருக்காங்களா, எல்லாத்துக்குமே பொதுவா சொல்லியிருக்காங்களாங்கிறது அவங்க சொல்லவே மாட்டாங்க. அவங்களுடைய குறிக்கோள் எப்படி இருக்கும்? யோகி ஆதித்யநாத்தை இழிவுபடுத்த வேண்டும், அந்த அரசை விமர்சனம் செய்ய வேண்டும். ஆனா இன்னைக்கு கொல்கத்தால இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயத்தை பத்தி பேச இன்னைக்கு யாருமே இல்லை, எந்த ஊடகமுமே தயாரா இல்லை. ஆனா அதை இன்னைக்கு ஐயா பாரத பிரதமர் இந்திய சுதந்திர தினத்தன்னைக்கு அதை பேசி பெண்களுடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற சிறப்பான பேச்சுக்களை ஐயா பேசியுள்ளார்கள். இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.